எல்லாருக்குமே எவ்வளவு கஷ்டம். வெக்கமா இல்ல? பணத்தை தண்ணியா செலவழிச்சு உன் பைத்தியத்தை குணமாக்கலாம் நினைச்சா நாளுக்கு நாள் உன்னோட வெறி அதிகமாயிட்டே போகுது. நீ இருந்து எங்க மானத்தை வாங்குறத விட உன்னை கொண்டு கண்ட்ரோல் யோசன். தன் குழந்தையை பறி கொடுத்திருக்காரு தாயோட ஏக்கம், அது செத்து போச்சுன்னா அவங்க மனசுல உண்டாக்குற துக்கம், இதெல்லாம் உங்களுக்கு அவ்வளவு சீக்கிரம் புரியாது. மூவ் ப்ளீஸ் மூவ். நீங்க 3 பேரும் அவ பிரவசா இருக்கலாம், அதுக்காக இறந்து போன அவ குழந்தைய நீங்களோ இல்ல நானோ கொண்டு வர முடியாது. ஆனா அதனால ஏற்பட்டிருக்க பாதிப்பை முடிஞ்ச அளவுக்கு நீங்க குணப்படுத்தலாமே. வெறும் மெடிசின்ஸ்ல மட்டும் உங்க சிஸ்டரோட பைத்தியத்தை குணமாக்கிட முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல. அது மட்டும் இல்ல, இந்த அட்மாஸ்பியரே மாத்தி ஒரு புது இடத்துக்கு அவங்களை கொண்டு போனா அதனால அவங்க குணமாகறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். எப்படி டாக்டர்? கொள்ளக்காட்டாதான் சார் குதிரையே ஓடுது. குழந்தை எடுத்து தவிக்கிற அந்த தாய்க்கு சில குழந்தைகளை காமிச்சிங்கன்னா அதுல ஏதாவது ஒரு குழந்தை மூலியமா இம்ப்ரூவ்மெண்ட் ஏற்படலாம் இல்லையா? இப்படி ஏதாவது ஸ்டெப் பை ஸ்டெப்பா ட்ரை பண்ணுமே ஒழிய நீங்க நினைக்கிற மாதிரி கண்ணை மூடி கண்ணை துறக்கிற மாயாஜல வித்துல அவங்களை குணப்படுத்த முடியாது. ஆஸ் a டாக்டர் அவங்களுக்கு இது டிஸ்சார்ஜ் பண்றதா பெட்டர் நான் ஃபீல் பண்றேன். வரேன். நடைபெற்றுக் கொண்டிருக்கும் மாவட்ட கலை விழாவின் அடுத்த நிகழ்ச்சியாக அன்பு அனாதை இல்லத்தின் மாணவர்கள் பங்கு பெறும் ஒரு கலை நிகழ்ச்சி. என்னதான் இன்னைக்கு நான் இத்தனை பாராட்டுகளை வாங்கினாலும் அது காரணம் நீங்க தானே டீச்சர். எங்க அப்பா அம்மா முகத்தை நான் பார்த்ததே இல்ல. ஒரு தாய் பாட வேண்டிய தாலாட்ட கூட நீங்க படிதான் டீச்சர் நான் கேட்டிருக்கேன். என்னை எடுத்து வளர்த்து ஆளாக்குனதெல்லாம் நீங்க தானே டீச்சர். அத நினைச்சு அழுதுட்டேன். இதுக்காக அழக்கூடாது. இப்ப என்ன எடுத்துக்கோ, சொந்தம்னு சொல்லிக்க. புருஷனா குழந்தையா தனிமரமா இருக்கேன். இந்த ஆசிரமத்துல இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் என் பிள்ளைகளா நினைச்சுக்கிட்டு இருக்கேன். உனக்கு நான் இருக்கேன், எனக்கு நீ இருக்கேன். என் பாபா எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். ஏண்டா சோத்துக்கு தாளம் போட்டதுனால தானே அநாத ஆசிரமத்துக்கு வந்தீங்க. அப்புறம் இங்க வந்து ஏண்டா தாளம் போடுறீங்க? பசிக்குது கருப்புசாமி என்ன. எது பசிக்குதா? எது எது எப்பப்ப கிடைக்குதோ அதை அப்பப்ப ஆக்கி போட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். நாங்களா திங்கிறோம்? இவளை பாரு, வரும்போது கிங்காங் மாதிரி இருந்துச்சு, உழைச்சு உழைச்சு பிங் பாங் மாதிரி ஆகி போச்சு. உடம்பு எப்படியா இருக்கு? உங்கூட பழகி பழகி பலகீனமா ஆயிடுச்சு. அட எதுக்கு ஏன் வெட்டி பேச்சு? ஏன் வெறிஞ்சோரு? எங்க இருக்க? சீக்கிரம் வாயா. பசங்களுக்கு பரிமாறு. குனிஞ்சு போடுறா. குனிஞ்சு போதும். ஓவரா ரொப்பாத, டப்பா கிழிஞ்சிரும். உப்பு இல்ல போடுறது உப்புமா, அதுலயே உப்பு இல்ல. ஏன் அளவையும் குறைச்சிட்ட? அனாத நாயங்களா, இந்த அளவு பத்தாத? எங்களை மாதிரி அனாதை குழந்தைங்க பிறந்ததுனாலதான் இப்படி ஒரு ஆசிரமம் இருக்கு. ஐயோ பாவம், 4 பேர் எங்களுக்கு சோறு போட்டாங்கன்னா அதுல தான் நீ உன் வயித்தை கழுவிக்கிற. இந்த மாதிரி அனாதை குழந்தைங்களுக்கு சோறு போடுற இடத்துல எங்களை மாதிரி பயிர் வளரல, உன்ன மாதிரி களைதான் வளர்ந்துருக்கு. நீ அளவை தாண்டி போற. நீ அளவை குறைச்சு வைக்கிற. நான் வைக்கிறத தாண்டா வைப்பேன். நானும் வைக்க வேண்டிய இடத்துல வைப்பேன், பத்த வைப்பேன். இந்த லொல்லுக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல. நீ அண்ணத்துக்கிட்ட விடுற ஜொல்லுக்கு ஒண்ணு குறைச்சல் இல்ல.
இன்னுமா குளிக்கிற? இதுக்கு தான் தினம் குளிக்கணுங்கிறது. பசங்க எல்லாம் தூங்கிட்டாங்க. சீக்கிரம் வெளியே வா, பசி உயிர் போகுது. அது இதுன்னு போட்டு கலக்குங்கடா, அப்பதான் உங்க வயித்த கலக்குன்னு கலக்கும். சாரசம் வசீகர கண்கள் சேர்தரும் முகம் சந்திர பிம்பம் சாரசம். நான் ஊட்ட, நீ ஊட்ட, மறுபடியும் நான் ஊட்ட, மறுபடியும் நீ ஊட்ட, மறுபடியும் நான் ஊட்ட. மாட்டிக்கிச்சுடா, கலக்குதுடா. மூணு, நாலு, அஞ்சு. உண்டாயா? உண்டா. 13, 14, 15. தண்ணி ஆயிடுச்சு. போடலாம். உனக்கும் பேப்பர். முடிச்சாச்சு. என்னப்பா சோதனை? பயப்படாத. யாரு? என் குலதெய்வமா பேசுது. ஆமா, 5க்குள்ள ஒரு நம்பர் சொல்லு. 9. வெஜிடேரியனா இருந்துட்டு நான் வெஜிடேரியனா அமுக்கிறியாடா கருப்பு சாமி? இது நியாயமா? எங்கேயோ கேட்ட குரல். சண்டாளா, குழந்தைகளுக்கு சோறு போடாத சமையல்காரா, உன்னை நான் சும்மா விட மாட்டேன். உன் கூட கொழு கொழுத்து இருக்காளே குட்டி, அவளை நான் தட்ட போறேன்டா. ரொட்டி ரொட்டி. இது நம்ம நம்பியார் அண்ணன் குரல் மாதிரி இல்ல சாமி? உங்களுக்கு சில்கு ஸ்மிதா குரல் வருமா சாமி? உருகுதே என்ன ஆசை பெருகுதே. ஏங்க விளக்கமாத்து கட்டைக்கு பட்டு குஞ்சமா, இந்த செருப்பு கட்டைக்கு சிலுக்கு குஞ்சமா? இவன் கேட்டியா? என்ன பண்ணுவார்? நாளைக்கு நாங்க ஊருக்கு போறோம். சரி, அதனால அந்த ஊர்ல பாக்கீங்களா இந்த அட்ரஸ்க்கு ஜாக்கிரதை டெலிவரி பண்ணிடு. ஓகே?